குழந்தைகள் தான் நம்முடைய பேங்க் பேலன்ஸோ எது குழந்தைகளோ சொத்து அல்ல. தன்னுடைய குழந்தைகள் தான் தனக்கு சொத்து. தம் பொருள் என்பதம் மக்கள். அவர் பொருள் அவர்களுடைய சொத்து. தத்தம் வினையால் வரும். வினை என்பது செயல். நாம எப்படி வாழ்க்கை காட்டுறோமோ அதுபோல நம்ம குழந்தைகளும் வாழ்க்கை காட்டுவாங்க. நாம எதுவும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வைக்கல. நாம எப்படி வாழ்றோமோ அதை பார்த்து அவங்க வாழ்வாங்க. கிராமங்கள்ல ஒரு பழமொழி, அளந்த வல்லம் அத்தாளி அப்படின்னு. நாம பெரியவங்களை நல்ல முறைக்கு அவங்களுக்கு மரியாதை பண்ணி வழிபாடு பண்ணி கொடுத்தா நம்ம குழந்தைய நம்மள அதே மாதிரி வழிபாடு பண்ணுவாங்க. நாம பெரியவங்களை மதிக்கிறீங்களா நம்ம குழந்தைங்க நம்மளையும் மதிக்க மாட்டாங்க. இதுதான் திருவள்ளுவர் தம் பொருள் என்பத மக்கள் அவர் பொருள் தத்தம் கிடையால் வரை என்றார். அனைவருக்கும் காலை பசுமை வணக்கம். 533வது வாராந்திர வான்மலை பிரார்த்தனை கூட்டத்திற்கு இன்று வருகை இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நமது அறங்காவலர்கள், மரங்காவலர்கள், வனமூலியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். வனம் இந்திய ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் நன்னடத்தை விதிகள் உறுதிமொழி. அன்புடைய சபையோருக்கு வணக்கம். வனம் இந்திய ஃபவுண்டேஷனின் நன்னெறி குழுவின் சீரிய வழிகாட்டுதலின் பேரில் கீழ்கண்ட நன்னெறிகளை கடைப்பிடித்து அறக்கட்டளையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து அருட்பணியாற்றுவேன் என எனது தாய் தந்தையர் நினைவில் இருந்து உண்மையாக உறுதியளிக்கிறேன். நல்லது சொல்கிறதா இருந்தாலும் சரி, தீச்சொல்லை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வேதாத்திரி மகரிஷையா யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன் என்று சொல்கிறேன். ஏன் சொல்கிறாங்கன்னா, முதல்ல தன்னை வாழ்த்தி கொண்டு நமக்கு என்ன வேணுமோ அது பெற்றுக்கொண்டு பிறருக்கு கொடுப்பது. அதுபோல் ஒரு தீச்சொல் சொன்னோம்னா அந்த தீச்சொல் நம்மளை கெடுத்துட்டு தான் அடுத்தவங்களுக்கு எடுக்கும். அதனால தான் வள்ளுவர் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்று ஆகாதாகிவிடும். நல்லதே சொல்கிறதா இருந்தாலும் தீச்சொல்லை பயன்படுத்தாதீங்க. வாழ்க வளமுடன், அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுங்க அப்படின்னு வேண்டனமால் ஒழிய தீச்சொல்லை சொல்லி யாரையும் திருத்த முடியாது என்பது வள்ளுவருடைய கருத்தாகும். என்னுடைய பெயர் KPK செல்வராஜ், திருப்பூர் மண்ணின் மைந்தன். நான் வனத்திலே சுற்றி பார்த்தேன்,
அந்த காற்று கூட இங்கே வீசவில்லை. அந்த அளவிற்கு இங்கே வனம் சுத்தமாக இருக்கிறது, சுகாதாரமாக இருக்கிறது. நீங்கள் சொல்வதனால் மட்டுமல்ல, செயல்பாடுகளிலே அதை நான் கண்டுபிடித்தேன். ஒன்றில்லாமல் மற்றொன்று இல்லை, உண்மைதான். ஒழுக்கம், ஒழுக்கம் இல்லாமல் ஒன்று உருவாகுவதில்லை. ஒழுக்கம்தான் நேரம் தவறாமையை உருவாக்கி வைத்தது. இந்த நேரம் தவறாமையை பார்க்கின்ற பொழுது எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. ஒழுக்கம் இருந்தால்தான் அது நேரம் தவறாமை வரும். பேரன்பிற்குரிய அனைவருக்கும் பசுமை வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளல் பெருமான் கூறியதை பயிர்களே வாடாமல் இருக்கச் செய்வதுதான் இந்த வனாலயம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இப்போ நாங்கள் இதை பயோசாருங்கிறத ஒன்று எப்படி விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்த்தணுங்கிறத பற்றி நான், கேத்தனூர் ஐயா, செயலாளர், தலைவர், பொருளாளர் எல்லோரும் அதில் தான் இந்த முழு நேரமாக இருக்கிறோம். அது இப்போ எங்களுக்கு சக்ஸஸுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடுச்சு. அது எப்படி எல்லா விவசாயிகளுக்கு கொண்டுட்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். என்னோடய தோட்டத்தில் உபயோகப்படுத்தி பார்த்ததில் இதுவரைக்கும் எந்த குறையும் இல்லை. இன்னமும் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே அநேகமாக அது மிக சிறப்பாக வரணும். இங்கேயும் எல்லாம் பயோசார் மிக்ஸ் பண்ணின அந்த சாணி எரு கொடுத்துட்ருக்குறோம். 85 இயற்கை உயிராற்றல் வேளாண்மைன்னு ஒரு புஸ்தகம் நியூசிலாண்ட்லேருந்து வந்தது. அதை படித்து பார்த்தேன். எவ்வளோ பெரிய பாவகாரியங்கள் இது வரைக்கும் செஞ்சேன்னு உணர்ந்து 85க்கு பின்னால் 88லிருந்து இன்று வரை இயற்கை முறையில் வர்ற விவசாயத்தை மட்டும் செஞ்சு மக்களுக்கு நல்லா செய்யணுங்கிற ஒரே கருத்தில் நான் விவசாயம் செஞ்சிட்ருக்கேன். பயோசார் இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பாட்டி யூஸ் பண்ணாங்க வீட்டில். நான் அவ்வளோவா அதை பார்க்கல. ஒரு பிளான்ட் ரொம்ப ஆசையாக தான் வளர்த்துட்டு இருந்தோம், ஆனால் ரொம்ப வளரல. இப்போ பயோசார் போட்டு நான் காலேஜ் போயிட்டு வரக்குள்ள ஒரு 15 டேஸில் ஒரு நல்ல க்ரோத் இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் ரியலி அமேசிங். அனைவருக்கும் மீண்டும் பசுமை வணக்கம். இந்த அமைப்பை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும், இதுதான் எங்களுடைய இலக்கு. இதில் எல்லோரையும் இணைக்க வேண்டும். ஏன்னா இந்த பூமியில் தான் நம்ம எல்லோரும் வாழ்ந்தாகணும். பஞ்சபூதங்களால் ஆனது தான் இந்த உடம்பும். அண்டத்தில் என்ன இருக்கிறதோ அதுவும் இந்த பிண்டத்தில் இருக்கிறது. இந்த பஞ்சபூதத்தை கெடுத்துட்டு நாம் நல்லா வாழணும்னா முடியாது. ஏன்னா நம்ம அதோட ஒரு பார்ட்டு தான் நம்ம. அப்போது நீரை கெடுத்துட்டு இந்த உடம்புல 72% நீர் தான் இருக்குது. அப்போது நீர் வெளியில் நல்லா இருந்தால் தான் நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் சுத்தமாகும். வெளியில் இருக்கிற காற்று தான் நமக்கு நுரையீரலுக்கு வருது. அப்போ சுத்தமான காற்று சுவாசித்தா தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்போது செல்வம் அப்படின்னு சொல்கிறதே அது உடல் நலத்தை தான் சொல்கிறாங்க. நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வம். அது எல்லாரும் சொன்ன விஷயந்தான். கடைசியாக இந்த ஆப்பிள் ஜாப் ஸ்டீஃபன் அவர் சொன்னதும் அதுதான். நான் எவ்வளவோ சம்பாரித்தேன், ஆனால் உடல் நலம் இல்லைன்னா எல்லாம் வீணுன்னு இப்போ தெரியுது. அப்போ உடல் நலத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், மன வளத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உடல் நலம் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது. என் நேரம் கோபம், பொறாமை, கவலை இப்படி இருந்துகிட்டு இருந்தால் அதுவும் உடல் நலத்தை பாதிச்சிடும், நம்ம குடும்பத்தையும் பாதிக்கும். இந்த ரெண்டு மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, உயிர் வளமும் வேணும். இப்போ இந்த உடல், மனம், உயிர் வளம், இந்த உயிர் வளத்தை பற்றி திருவள்ளுவரும் திருமூலரும் தான் அதிகமாக பேசியிருக்கிறாங்க. இன்னும் மருத்துவ உலகம் இந்த உயிர் வளத்தை பற்றி இன்னும் டச்சே பண்ணல, அவங்களுக்கு தெரியாது. அவங்க இன்னும் உயிரை ஏற்றுக்கலை. ஆனால் நம்ம முன்னோர்கள் திருவள்ளுவர் உயிர் வளத்தை பற்றி நிறையா பேசியிருக்கிறாரு. அதில் ஒரு குறளை நான் சொல்கிறேன். ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் உயிர்க்கு. அந்த உயிருக்கு, நம்முடைய உயிருக்கு ஈதல், நம்மக்கிட்ட என்னெல்லாம் எக்ஸஸாக இருக்குதோ அதை கொடுக்கணும். பொருள் அதிகமாக இருந்தால் பொருளை கொடுக்கலாம், அறிவு அதிகமாக இருந்தால் அறிவை கொடுக்கலாம். இப்போ செல்வராஜ் நமக்கு அறிவை கொடுத்தார், அது மிகப்பெரிய ஒரு தானம். அது
இப்போ நீங்கள் செஞ்சது ஒரு தானம், அது ஈதல், இசைப்பட வாழ்தல். இப்போ நீங்கள் 2 பேரும் ஜோடியாக வந்திருக்கிறீங்க, இது இசைப்பட வாழாமல் எப்படி நீங்கள் ஒன்றா வர முடியும்? அண்ணன் தம்பிங்க. அவங்க இன்னொரு பிரதர் இருக்கிறாரு ராம்குமார்னு. இப்படி ஒரு கூட்டு குடும்பமாக, ஒரு முன்னுதாரணமான குடும்பமாக அவர்கள் சென்னை சில்ஸ் இவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க இன்றைக்கி. அது வெற்றிக்கு ஒரு அடித்தளம், அது மற்றவர்களுக்கு ஒரு உதாரணம். அது என்ன கஷ்டம் வந்தாலும் சேர்ந்து அனுபவிக்கும் போது அது கஷ்டமாக தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் அங்கே சென்னையில் அவங்க கடையை தீப்பற்றி 500 கோடி நஷ்டம். வேறு தனி மனிதராக இருந்தால் என்ன ஆகிறது? 8 பேர் இருந்ததுன்னா ஆளுக்கு 100 கோடி போட்டு அதை மீண்டும் ஒரே வருஷத்தில் மீண்டும் கட்டி எழுப்புனாங்க. அது அந்த ஒற்றுமையினுடைய பலம். அது அதே ஒற்றுமையை தான் இங்கே வனத்துலேயும் நாங்கள் கடைபிடிக்கிறோம். தம்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நாங்கள் சில யோசனைகளை சொல்ல விரும்புகிறோம். நீங்கள் இப்போது ரோட்டரியில் இருக்கிறீங்க. இப்போ இந்த அமைப்பு என்ன பண்ணுதுன்னா, ரோட்டரியிலையும் மரம் நடுவது ஒரு இலக்காக வைத்திருக்கிறார்கள். இப்போ எங்களை சேர்த்துக்கிங்க, நாங்கள் உங்களோட சேர்ந்துக்கிறோம். எங்களுக்கு எந்த போர்டும் வேண்டியதில்லை, பூமி பந்தில் மரம் வளரணும், இதுதான் எங்களுடைய நோக்கம். நீங்கள் உங்கள் போர்டை வச்சுக்கலாம். திட்டம் வனம் அமைப்போடு இணைந்து செயல்படுகிறோம்னு நீங்கள் வச்சுக்கலாம். நாங்கள் எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறோம். நீங்கள் இடத்தையும் மட்டும் காட்டுங்க, எங்களுக்கு செய்ய வேண்டியது இடத்த காட்டுங்க. அது இப்போ மலைப்பாளையமா, வி ஆர் ரெடி. உங்கள் சொந்த கிராமங்கள் உள்ள உங்கள் எந்த இடமா இருந்தாலும் சரி, எங்களுக்கு பூமி பந்தில் இடம் வேணும், அவ்வளோதான். வி ஆர் நாட் அ பவுண்ட்ரி பீப்புள். ஏன்னா நம்முடைய குருநாதரே எல்லை கோடுகள் ஒழியணும்னு சொல்லுவார். அது இருக்கிறதுனால தான் இத்தனை பிரச்சனைன்னு சொல்லுவார். அதனால் நீங்கள் எங்கள் திருப்பூர் மாவட்டத்துக்குள்ளே எந்த இடத்துல நீங்கள் இடத்த காட்டினாலும் நாங்கள் அங்கே மரம் வச்சு கொடுக்குறோம். அதில் சில பார்ட் உங்களுது இருக்கும், சில பார்ட் எங்களுது இருக்கும். அது நம்ம உணவு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். குறிப்பாக அந்த இடம் பாதுகாக்கப்பட்ட இடமா இருக்கணும், ஆடுகுட்டி கடிக்காத இடமா இருக்கணும், சொட்டு நீர் போட்டிருக்கணும், தண்ணி வசதி இருக்கணும். அப்புறம் அந்த மண்ணுக்கு ஏற்ற மரங்கள் வைக்கலாம். அது 2 மாடலில் நாங்கள் வைக்கிறோம். ஒன்று கோயில் நிலங்களாக இருந்தால் நீங்கள் அதையும் ஐடென்டிஃபை பண்ணலாம். கோயில் நிலங்களாக இருந்தால் அது மழைக்காடுகளை உருவாக்குறோம். தனியார் நிலங்களாக இருந்தால் ஒரு ரெவின்யூ மாடல், அவங்களுக்கு ஏதாவது அதில் வருமானம் வர்ற மாதிரி புளிய மரம், பலா மரம், இப்படி வருமானங்கள் வரக்கூடிய மரங்களாக பார்த்து அதுக்குன்னு தனியாக எங்கள் டெக்னிக்கல் டீம் இருக்குது. அவங்க எல்லாம் பார்த்து பண்ணி கொடுப்பாங்க. வி ஹேவ் அவர் ஓன் பொக்குலின், ஓன் மெனூர், ஓன் சாப்ளிங். இதெல்லாம் எங்களுடைய ஸ்ட்ரென்த். டெக்னிக்கல் டீம் இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது அதுக்குரிய கம்பி வேலி போடுறது, சொட்டு நீர் போடுறது, இந்த மாதிரி தண்ணி வசதி ஏற்படுத்தி கொடுக்கறது. 2வது பராமரிக்கிற வேலையை பொறுப்பெடுத்துக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் பண்ணிட்டா நாங்கள் வி ஆர் ரெடி டு சேர்ந்து நம்ம பண்ணலாம். ஏன்னா இதுதான் அத்தியாவசிய தேவை, அவசர தேவை. இதை பற்றி நாம் நிறையா பேச முடியும். சுருக்கமாக சொல்கிறேன். இன்றைக்கி ஐயா எங்களுடைய வழிகாட்டி கேத்தனூர் ஐயா சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் பெருகிட்டே போகுது. இது வெஸ்டர்ன் கல்ச்சரில் இது ஒரு எக்கனாமியாக பார்க்குறாங்க. விபச்சார விடுதிகளை துவக்குவதும், ஆஸ்பத்திரிகள் அதிகமாகுவதும், இப்படியெல்லாம் இருந்தால் அது எக்கனாமி டெவலப் ஆகுதுன்னு நினச்சிக்கிறாங்க. டைவர்ஸ் அதிகமான எக்கனாமி டெவலப் ஆகுதுன்னு நினச்சிக்கிறாங்க. இது மேற்கத்திய பொருளாதாரம். ஆனால் இந்திய பொருளாதாரம் அப்படி அல்ல. அது தாய்மை பொருளாதாரம். நோயற்ற வாழ்வு இருக்கணும், சிக்கனமாக செலவு செய்யணும், யாருக்கும் இடைஞ்சல் இல்லாத வாழ்க்கை வாழணும், பெற்றோர்களை மதிக்கணும், அவங்கள வழிபடணும். இதுதான் கீழ்த்திசை நாடுகளுடைய கலாச்சாரம். இப்போ நம்ம மேல் திசை நாடுகளை நோக்கி அந்த கலாச்சாரத்தில் போயிட்டுருக்கிறோம். அதையெல்லாம் மாற்றி மடை மாற்றம் செய்ய வேண்டும்ங்கிற பெருமுயற்சியில் வனம் அமைப்பு பண்பு பயிற்சியை நடத்திட்டு வர்றோம். இப்போ அதை மட்டும் நான் சொல்லி நம்ம பிரார்த்தனைக்குள் செல்லலாம். வருகிற
30ஆம் தேதி கடைசி வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை 3 பேரை கூப்பிட்றோம். ஒரு அறிஞர், ஒரு செயற்பாட்டாளர், ஒரு சாதனையாளர். இப்படி தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 93 மாதங்கள் நாங்கள் அந்த கருத்தரங்கு நடத்துகிறோம். இந்த 11ஆம் ஆண்டு விழாவாக இருக்கிறதுனால நடிகர் சிவகுமார் வர்றார், மகாபாரத்தை பற்றி பேசுகிறார். கேள்வி பதில் தான். மகாபாரதத்தில் அது நம்ம இந்திய தேசம் ராமாயணமும் மகாபாரதம் இதிகாசங்களாக இன்று வரை போற்றப்பட்டு வருகிறது. ஏன்னா ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையில் இக்கட்டான சூழல்களில் எப்படி நாம் முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த மகாபாரதமும் ராமாயணமும். அதை காலங்காலமாக அப்படியே வழி வழியாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த மகாபாரதத்தை இந்த மாதம் வருகிற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதைய இங்கே சிவகுமார் அவர்கள் அதை பற்றி பேசுகிறாரு. அதை பற்றிய இன்டராக்ஷன் நடக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 3 பேர் வருவாங்க. அது உடல் நலத்தை பற்றி சில பேசுவாங்க. டாக்டர்ஸ் ரொம்ப எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் பேசுவாங்க. போனை பற்றி பேசுகிறவங்க, ஹார்ட்டை பற்றி பேசுகிறவங்க, கண்ணை பற்றி பேசுகிறவங்க, இப்படி ஒவ்வொரு எக்ஸ்பர்டைஸ் உடல் நலத்தை பற்றி பேசுவாங்க. பொருளாதாரத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க, பயிற்சிகள் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் சுகாதாரத்தை பற்றி பேசுகிறது, பசுமையை பற்றி பேசுகிறது, இப்படி நிறையா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான செய்திகளை எல்லாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொள்வார்கள். அதுக்கு ஒரு 500 பேர் வருவாங்க. அது ரொம்ப டிசிப்ளின்டு ஆடியன்ஸாக தான் இருக்கும். உள்ளே வந்தால் செல்ஃபோன் ஆஃப் பண்ணிக்கணும், பணம் 50 ரூபா கட்டி தான் உள்ளே வரணும். இப்படியெல்லாம் ரொம்ப டிசிப்ளினாக இதை கொண்டு போயிட்டுருக்குறோம். நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வாரம் வராட்டியும் பரவாயில்ல, ஒவ்வொரு மாதம் வர வேண்டும். நிறையா பேர் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஆளுகளை தான் நாங்கள் கூப்பிட்றோம், சிறந்த வல்லுநர்களை தான் கூப்பிட்றோம். நீங்கள் அவசியம் மாதம் ஒரு முறை அவசியம் நீங்கள் 2 பேருமே வரணும். ஏன்னா சேவையில் ஈடுபாடு உள்ளவர்கள் நீங்களெல்லாம் வந்தால் தான், எல்லோரும் சேர்ந்தால் தானே, எல்லோரும் சேரும்போது தானே இந்த தேர் வனங்கிற தேர் இழுக்க முடியும். அதனால் நீங்கள் இன்றைக்கி அறம் காவலராக இந்த KPK செல்வராஜ் அவர்கள் குடும்பம் இணைந்தது எங்களுக்கு ஒரு கூடுதல் பலத்தை கொடுக்கிறது. அதுக்கு நன்றி சொல்லி, அடுத்தது நான் இந்த பண்பு பயிற்சி. இன்றைக்கி நாமெல்லாம் படித்த காலத்தில் மாணவர்கள் எப்படி இருந்தார்கள், ஆசிரியர்கள் எப்படி இருந்தாங்க, இந்த பூமி பந்து எப்படி இருந்தது. இன்றைக்கி பணம் நிறையா இருக்குது எல்லாத்துக்கிட்டேயும். பணத்துக்கு மதிப்பு குறைஞ்சிட்டே வருது. தங்கத்தினுடைய விலையும் நம்ம பார்க்குறோம். பண மதிப்பு குறைய குறைய தங்கத்தினுடைய விலை கூடிகிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் பணம் நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பணம் நிறையா வந்துட்டுருக்குது, ஆனால் உடல்நலம் குறைஞ்சிட்டு வருது. எங்கே பார்த்தாலும் கேன்சர். ஏதோ சினிமாவில் பார்த்தது, ஏதாவது ஒரு ஊரில் ஒரு கேன்சர் இருந்தது, இன்றைக்கி வீதிக்கு வீதி கேன்சர் வந்துருச்சு. அன்றைக்கெல்லாம் குழந்தைக, வீடு நிறையா குழந்தைங்க இருப்பாங்க. இன்றைக்கி குழந்தை பிறக்கிறது பெரிய காம்ப்ளிகேஷனாக இருக்குது. நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா குழந்தை பிறக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு. அது ஐயா சொன்னாங்க, மண் மலடாயிட்டு வருது, மனிதர்களும் மலடாயிட்டு வர்றாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன தான் தீர்வு? பிரச்சனைகளை பேசிகிட்டு இருக்கிறதும் அவலங்களை பேசிகிட்டு இருக்கிறதும் தான் வாழ்க்கையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுக்கும்போது இந்த வனம் அமைப்பு அதைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு களமாக இதை வச்சுருக்கிறோம். இப்போது பண்பு பயிற்சி, பசுமை திரட்சி, இந்த 2 சக்கரங்கள் தான் இந்த வனம் சுற்றிட்டுருக்கு. இந்த தேர், வனம்ங்கிற தேர், பண்பு பயிற்சி ஒரு சக்கரம், பசுமை திரட்சி ஒரு சக்கரம். இந்த 2ம் மனித வாழ்க்கைக்கு தவிர்க்க முடியாது. இதுக்கப்புறம்தான் தொழில், பணம், பதவி எல்லாம். அப்போ இந்த கேரக்டர் பில்டிங், க்ரீன் பில்டிங், இந்த கேரக்டர் பில்டிங்க்கு நாங்கள் திருப்பூரில் வெற்றி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. வேதாத்ரி எஜுகேஷனல் ட்ரைனிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அது வருடம்
இந்த பதின்பருவ குழந்தைகளுக்கு, அடலசன்ட் குழந்தைகளுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறோம். இப்போ அது வந்து ரிசர்ச் பேஸ்டு, R&D பேஸ்டில் பண்ணுறோம். முதல்ல அது எப்படி பண்ணுறோம்னா, நீங்கள் எல்லோரும் கவனமாக கேட்டுக்கணும். இப்போது அந்த விடலை பருவம் அவங்களுக்கு அந்த செக்ஸ் ஹார்மோன் வந்து எக்கச்சக்கமாக உற்பத்தி ஆகும், பீரிட்டு வரும். அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும்போது அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். பெற்றோர்கள் எதிரிகளாக தெரிவாங்க. யாரை பார்த்தாலும் அவனுக்கு கோபம் வரும். அது அவனுடைய தவறு இல்லை, இயற்கையுடைய உந்து வேகம். அப்போது அந்த செக்ஸுவல் ஹார்மோனை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, அதுக்கு அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அதுக்கு சில பயிற்சிகளை சொல்லியிருக்கிறார். அதுபோல் நிறைய பேர், சுவாமி விவேகானந்தர், சித்தர் பெருமக்கள், மகரிஷிகள், இப்படியெல்லாம் அந்த பயிற்சிகளுக்கு பிரம்மச்சரியம்னு பேர் கொடுத்தாங்க. கல்வி கற்கும் காலத்தில் ஃபோக்கஸாக கல்வியை மட்டும் கவனம் செலுத்துறது, அந்த வாழ்க்கையை பிரம்மச்சரியம்னு சொன்னாங்க. அதை நம்ம சனாதன தர்மம்னு சொல்கிறோம். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம். அப்படி மனித வாழ்க்கையை 4ஆக பிரித்தாங்க. இந்த திருமணத்துக்கு முன்பு கல்வி கற்கும் காலம் வந்து பிரம்மச்சரியம். அப்போ அந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கும்போது பிரம்மம் என்றால் இறைவன், இறைவனை அனுசரித்து வாழ்வது. அப்போது வேறு ஆண் பெண் உறவு இருக்கக்கூடாது. கல்வி கற்கும் காலத்தில் ஆண் பெண் உறவு இருக்கக்கூடாது. அது வந்து அவர்களுடைய உயிர் வளத்தையும் குறைச்சி போடும், அவர்களுடைய ஆற்றலையும் குறைச்சி போடும். அதனால தான் திருமணத்து வரைக்கும் அவங்க திருமண உறவு, ஆண் பெண் உறவு இருக்காது. அப்படித்தான் நம்ம முன்னோர்கள் வளர்த்து வந்தாங்க. அப்படி ஏதாவது இருந்தால் கொன்றுவாங்க, மரியாதை கொலை. ஒரு தவறான ஒரு பெண் வந்து ஏதாவது திருமணத்துக்கு முன்பு தப்பு நடந்துருச்சுன்னா அரளிக்காயை அரைச்சி கொடுத்துருவாங்க, கொன்றுவாங்க. அவ்வளோ ஒழுக்கத்தோடு வளர்த்துனாங்க. திருமணத்துக்கு பிறகு தான் ஆண் பெண் உறவுன்னு வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாம் மாறிப்போச்சு. இப்போது அந்த திருமண உறவை கொச்சப்படுத்திடுறாங்க. அதை பற்றி நான் ரொம்ப பேச விரும்பலை. அதையே அந்த பாலியலில் கல்வி அது நம்ம நாட்டில் இல்லை. செக்ஸை பற்றி யாரும் பேசுகிறதில்ல. அது வல்கரா வேணால் பேசுகிறதுக்கு நிறைய ஊடகங்கள் இருக்குது. கலைத்துறையின் பேரில் சினிமாக்கள் அதை வல்கரா பார்க்குறாங்களோடைய அதை வந்து ஒரு ஆன்மீகமாக பார்க்கல. அந்த பால் உணர்வை ஆன்மீகமாக பார்க்கக்கூடிய ஒரு கல்வி அவசியம் இன்றைக்கி தேவை. அதை வந்து இந்த வனம் வெற்றி அமைப்பு இப்போ இங்கே இந்த ஆண்டு நடத்தப்போகுது. அது என்னென்னா 3 பேர்த்துக்கிட்ட R&D நாங்கள் பண்ணுறோம், ரிசர்ச் பண்ணுறோம். ஆசிரியர்கள் முதல்ல ஒரு குழு, ஒரு 50 பள்ளிகளை எடுத்துட்டு 100 பேர் கொண்ட குழு ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் போய் ஆசிரியர்களை சந்தித்து இந்த 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த குழந்தைகளை நீங்கள் சமாளிக்கிறதுல என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு வருது, மாணவர்களுக்கு நீங்கள் கல்வி பயிலும்போது உங்களுக்கு என்னென்ன சவால்கள் வருது, அவங்க என்னென்ன பிரச்சனை பண்ணுறாங்க, அதையே ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறது. பெற்றோர்கள் குழந்தை வளர்க்குறதுல பெரிய சவால் இருக்குது. இன்றைக்கி பள்ளி அனுப்புகிறதும் அவர்களை ஒழுக்கத்தோடு வளர்த்துறதுலேயும் பெரிய சவால் இருக்குது. போதை பழக்கத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. சாக்லேட்டுங்கிற பேரில் போதைப் பொருள் வருது, பட்டி கடைகள் சரளமாக விற்கிது. கஞ்சா கலந்த சாக்லேட்டுகள் தாராளமாக கிடைக்கிது. அப்போது பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. நம்ம அவங்களுக்காக தான் இத்தனை கஷ்டப்படுறோம், சொத்து சேர்க்குறோம், ஆனால் அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ பெற்றோர்களுக்கு இது ஒரு பெரிய சவால். குழந்தைகளுக்கும் பெரிய ஒரு சவால் இருக்குது. மார்க், எண்கள் அடிப்படையில் வாழ்க்கையை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறத தவறாக புரிஞ்சுட்டு, மார்க் இருந்தால் தான் அவன் கெட்டிக்காரனோ ஒழுக்கம் இல்லாதவனாக இருந்தாலும் அவன் பதவிக்கு வந்துடுறான். அந்த எண்களில் இருக்கிற நெகட்டிவ் இது இருக்குது. அப்போது இதையெல்லாம் எப்படி தவிர்ப்பது அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பர்ட்டை வச்சு முதல்ல பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணுறோம்.
ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறோம். அதற்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும். என்ன திறக்க முடியாத பூட்டே கிடையாது, சரியான சாவி தான் வேணும். அப்போது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறாங்க, தீர்வுக்கும் வழி இருக்கும். அப்போது பிரச்சனைகளை நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு பெற்றோருக்கு என்ன பிரச்சனை, ஆசிரியர்களுக்கு என்ன பிரச்சனை, மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை, அப்போ இந்த 3 சேர்ந்தது தான் இந்த சமூகம். பெற்றோர், ஆசிரியர், மாணவர்கள், இந்த 3 சேர்ந்தது தான் வாழ்க்கை, சமூகம். அதுதான். அப்போ இவர்களுக்கு நாம் ஒரு மினியேச்சர், ஒரு சக்ஸஸ் மாடல் நம்ம கிரியேட் பண்ணிட்டா அதையே ரெப்ளிகேட் பண்ணுறது ஈஸி. முதல்ல நம்ம ப்ராப்ளங்களை பேசுகிறதோ அவலங்களை பேசுகிறதுலையோ தீர்வு கிடைக்காது. மோசம் பேசுகிறதுல என்ன இருக்குது, அது மோசம் இது மோசம்னு பேசுகிறத விட நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு ஆன வேலை தான் இந்த 10 பருவம்னு ஒரு பயிற்சி நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். அதற்குரிய பணிகள் நடந்துகிட்ருக்கு. அதற்கு பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் இணைப்பதற்கும் க்ரௌட் புல்லிங்னு சொல்லுவாங்க, ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கிறவங்கள கூப்பிடணும். அதுக்கு 2 பேர்த்த நாங்கள் February 8ஆம் தேதி இன்வைட் பண்ணியிருக்கிறோம். ஒன்று அஸ்வத் டாக்டர், KMCHல அஸ்வத் டாக்டர். அவர் தொட்டால் குணமாயிரும், அவ்வளோ புகழ் பெற்றவர், உலக அளவில் பிஸியஸ்ட் டாக்டர். ஒரு நாளைக்கு 350 பேர்த்த ஒரு குழந்தைகள் நோயாளிகளை பார்க்குறாரு. உலகத்தில் வேறு யாரும் அப்படி பார்க்குறதில்ல. எந்திரிச்சா நேரம் ஆயிரும்னு அவர் இப்படி திரும்புவார், இப்படி திரும்புவார், அப்படி அவர் அது போய் பார்க்குறதே ஒரு அதிசயமாக இருக்கும், அமேசிங்காக இருக்கும். அப்படிப்பட்ட டாக்டரை நம்ம இன்வைட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நல்ல இந்த சூழ்நிலையிலையும் ஒரு தரமான படங்களை எடுப்பதும், மாணவர்கள் மேலே அக்கறை காட்டுவதும், பெற்றோர்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு சினிமா படங்களை எல்லாம் எடுத்த சமுத்திரக்கனி. அவர் பர்சனல் லைஃப்லேயும் நல்லா இருக்கிறாரு, படத்தையும் நல்ல படங்களாக எடுக்கிறாரு. ஓடணுங்கிற அவசியம் இல்லை அவருக்கு. இருந்தாலும் இன்றைக்கெல்லாம் பிஸியாக இப்போது தமிழ்நாடு விட்டு ஆந்திராவுக்கு போயிட்டார். அந்த நமது செல்வராஜ் அவர்களுக்கு அவர் நெருங்கிய நண்பர். அதனால் அவர் சமுத்திரக்கனி வச்சு இப்போ பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் வர வச்சு அவர் அதுக்கு முன்னே நம்ம எல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணி அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் மீட்டிங் அதில் வச்சு ஒரு தீர்வு பண்ணி நம்ம அந்த இடத்துலையே ரெஜிஸ்டர் பண்ணி இங்கே ஒரு 10 நாள் தங்குவதற்கு நம்ம உணவு இடைவேளைக்கு பிறகு நீங்கள் பார்க்கணும். அதுக்கெல்லாம் நாங்கள் பயிற்சிகள் கொடுப்பதற்கான உட்கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் இங்கே இருக்குது. உண்டு உறைவிடம் பண்ணி பயிற்சிகளை பண்ணி மோல்டு பண்ணி அந்த குழந்தைகளை அனுப்பணும். அதனுடைய எண்டு ரிசல்ட் மட்டும் என்னென்னா, ஒவ்வொரு குழந்தையும் தனது தாய் தகப்பனை வணங்கி பள்ளிக்கு செல்வது. இந்த பழக்கத்தை இந்த 10 நாள் ஏற்படுத்திட வேண்டியது. இதுதான் அதனுடைய எண்டு ரிசல்ட். அதுதான். அதை அவர்களுக்கு ஏன் இதெல்லாம் பண்ணணும், ஏன் திருநீர் வைக்கணும், ஏன் பொட்டு வைக்கணும், ஏன் வாசல் தெளிக்கணும், அப்பா அம்மாகிட்ட எப்படி நடந்துக்கணும், உறவுகள் எல்லாம் எப்படி நடந்துக்கணும், இது ஒழுக்க வழக்குங்கிறது சுத்தமாக நின்று போச்சு. எல்லாம் எண்கள் அடிப்படையில் மார்க் போயிடுச்சு. அப்போ எது அவசியமோ அதை விட்டுட்டு எது அவசியம் இல்லையோ அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற கல்வி முறையாக போயிடுச்சு. அதையெல்லாம் மாற்றி விடுபட்டு போன கல்வி நிலையங்களில் நாமெல்லாம் படிச்சுட்ருக்கிற காலத்தில் நீதி போதனைன்னு ஒன்று இருந்தது, ஒழுக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இப்போது அதையெல்லாம் மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய ஒரு அரிய பணியை வனம் அமைப்பு எடுத்து செய்கிறது. ஏன்னா இங்கே பசுமை பணி மட்டும் இல்லை, பண்பு பயிற்சியும் இங்கு அளிக்கப்படுகிறது. இப்படி மீண்டும் தவத்திற்குள் செல்லலாம். அனைவரும் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளலாம். அமைதியாக கண்களை மூடி இரு கரங்களை கோர்த்து ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்வோம். அன்னை தந்தை ஆசானை வணங்கிக் கொள்வோம். 533வது உலக நலன் வேண்டியும் வான்மழை வேண்டியும் நடந்த இந்த பிரார்த்தனை கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தன்னை அறம் காவலராக இணைத்து கொண்ட தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கமும், திருப்பூர் நூல் வியாபாரிகள் சங்க தலைவரும், திருப்பூர் முத்தமிழ் சங்கத்தின் தலைவரும்,
இன்னும் பல சேவை பணிகளிலே முன்னின்று சேவை செய்வதையே வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்து வரும் அருமை நண்பர் KPK செல்வராஜ் அவர்களையும் அவர்களுடைய தமையனார் திரு PK பாலசுப்ரமணியம் அவர்களையும் திரு ராம்குமார் அவர்களையும் இந்த கூட்டத்திற்கு வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கும் இந்த அமைப்பின் தலைவர் சின்னசாமி அவர்களையும் நன்னெறி வாசித்து அமர்ந்திருக்கும் பொருளாளர் விஸ்வநாதன் அவர்களையும் இந்த கூட்டத்தை செம்மையாக வழிநடத்தி கொண்டிருக்கும் இணைச் செயலாளர்கள் ஈஸ்வரமூர்த்தி நடராஜ் அவர்களையும் பயோசாரை பற்றி சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கும் நமது தொழில்நுட்ப இயக்குனர் திரு உமாபதி மற்றும் இயற்கை வேளாண் விஞ்ஞானி பெரியவர் கேத்தனூர் பழனிசாமி ஐயா அவர்களையும் சேடபாளையம் பழனிசாமி அவர்களையும் கழிவுகளை வளமாக்கும் திட்டத்தின் இயக்குனர் அவர்களையும் மற்றும் அனைத்து அறங்காவலர்களையும் இந்த கூட்டத்திற்கு தொடர்ந்து வலு சேர்த்து கொண்டிருக்கும் ஊடகத்துறை TMS பழனிசாமி அவர்களையும் உட்கட்டமைப்பு துறை இயக்குநர்கள் அனைவரையும் எல்லாம் வல்ல இறையருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைய வேண்டியும் இந்த திருக்கூட்டத்திற்கு அன்னம்பாளிப்பு வழங்கி மகிழும் புளியம்பட்டி BK பாலச்சந்திரன் அவர்களையும் அவர்கள்தம் குடும்பத்தாரையும் வாழ்த்தி இந்த வான்மழை வேண்டியும் உலக அமைதி நலன் வேண்டியும் நடந்த இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அத்துணை அன்பர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அவர்களுடைய செய்யும் தொழிலுக்கும் எல்லாம் வல்ல இறையருள் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்யறிவு வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற வேண்டியும் வேண்டி இந்த கூட்டத்தை இத்தோடு நிறைவு செய்வோம்.